ஹலோ நேர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பணக்கார வீட்டுல அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தாங்களாம். அவங்க வழக்கமா ஸ்கூல் போயிட்டு வரது உண்டாம். வர வழியில அவங்க விளையாண்ட்டு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்தோனே அம்மா பார்த்தாங்களாம். "என்னடா பசங்களா இப்படி விளையாண்ட்டு வந்திருக்கீங்களே! அண்ணன் பாரு என்னான்னு தெரியல டல்லா இருக்கான். நீங்க 2 பேரும் இவ்ளோ அழுக்கா வந்திருக்கீங்க. போங்க 2 பேரும் குளிச்சுட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டாங்களாம். அண்ணன் சோகமா இருந்தானாம். ஆனா, அவனுக்கு ஏன் சோகமா இருக்கான்னு சொல்லி அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா, அவன் ஒரு பாவம் பண்ணிட்டான். அவன் திருடிட்டான்னு அவனுக்குள்ள மட்டும் தான் தெரியுமாம். அவன் அமைதியாவே உட்கார்ந்திருந்தானாம். அப்போ அவன் யோசிச்சு பார்த்தானாம், தம்பிங்க மண்ல விளையாண்ட்டு வந்ததுனால அவனுங்க மேல இருக்க கரைய போக்க சோப்பு இருக்கு. நான் செஞ்ச பாவத்த போக்க என்ன இருக்குன்னு யோசிச்சானாம். அப்பதாங்க வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது மாரி நீங்களும் ஏதோ பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கீங்களா? இல்ல வருத்தத்தோட இருக்கீங்களா? என்ன ஒரு பாவமும் செஞ்சிருந்தாலும் சரிங்க, இயேசு கிறிஸ்து உங்களை மீட்க அவர் வல்லவரா இருக்காங்க.